எல்லாருக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் முதலாவது நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். இங்கே நாங்கள் பேசலாமா? இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயத்தை இப்போது இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இங்கே நாங்கள் எல்லாருமே கூடியிருக்கோம். கம்பி கட்டின கதை படத்தோட டீம் எல்லாருமே. நான் தான் இந்த படத்தோட இயக்குனர் ராஜநாதன் பெரியசாமி. இவர் இந்த படத்தோட திரைக்கதை அண்ட் வசனம் எழுதினவர் முருகானந்தம். இவங்க நடிகர்களுக்கு தெரியும். முகேஷ் ரவி புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு ஹீரோவா. இவங்க ஸ்ரீரஞ்சனி நட்டி சார் பேரா பண்ணியிருக்காங்க. சாம் சார் உங்களுக்கு ஆல்வேஸ் தெரியும். சதீஷ் செல்வம் மியூசிக் டைரக்டர். ஜாவா சுந்தரேசன் சார். ஒரு செகண்ட், நமக்கு அது டக்குன்னு என்னன்னா அந்த 3 எழுத்துல இருக்கிறது ஈஸியாக வருது, அடுத்து பின்னாடி வரல. எனிவே ஜாவா சுந்தரேசன் சார் அவர் ஒரு கலக்கியிருக்காரு, பார்த்துருக்கீங்க. சதீஷ் செல்வம் மியூசிக்கலில் ஒரு அடிச்சிருக்காரு. நானும் சதீஷும் தான் ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் பேச ஆரம்பித்தோம். அதுக்கடுத்து எங்களோட கேமராமேன் பெரிய பக்கபலம் சூப்பராக பண்ணியிருக்காரு ஜெய் சுரேஷ். இப்போ வரைக்கும் கடைசி வரைக்கும் நின்று தோல் கொடுத்துட்ருக்காரு எனக்கும் தயாரிப்பாளருக்கும். அண்ட் எங்களோட தயாரிப்பாளர் ரவி, அவர் தான் இந்த அவுட் அண்ட் அவுட் காமெடியை கொண்டு வந்தார். நம்ம ஒரு த்ரில்லர் கொண்டு போகலான்னு நினச்சப்போ அவர் தான் சாமியார் காமெடி தான் எனக்கு வேணும்னு பிடிவாதமாக நின்றார். இதுக்காக ஒரு 3 ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்தேன் நான். ஃபஸ்ட்டு ஒரு கழுத மேட்ரு, அது ஃபேண்டசியில் போயிடுச்சு. அறிவுன்ற கழுத செத்து ஆனந்தான்ற குழந்தையாக பிறக்கும். அந்த ஆனந்தா பிற்காலத்தில் அறிவானந்தான்ற சாமியார் ஆவார்னு ஒன்று பண்ணோம். அதுக்கப்புறம் 2வது வெர்ஷன். 3வது வெர்ஷன் பண்ணும்போது நண்பர் வந்தார். ஒரு நடிகராக நான் ரசிகராக தான் அவரை கூப்பிட்டேன். உள்ளே வந்தோன்னே அவர் ஒரு ஆளுமை காமெடியில் அற்புதமாக இருந்துச்சு. நான் ரெக்வஸ்ட் பண்ணேன், நண்பா எனக்கு காமெடி ஃபஸ்ட் படம் வராது, நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் டயலாக்லன்னு. அதுக்கப்புறம் அவருக்கே தெரியாமல் அவர் ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே இழுத்துக்கிட்டோம். இவர் ஃபஸ்ட்டு முடியாதுன்னு நட்டி சார்கிட்ட போயிட்டு நாங்கள் சொன்னோம். நட்டி சார் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னோன்னா அவர் பேசினார். அதுக்கப்புறம் தான் அவர் உள்ளே வந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் இந்த நேரத்தில் நட்டி சாரை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். அவரும் ஃபோன் பண்ணார். உங்கள் எல்லாத்துக்கும் அவரோட நன்றியை தெரிவிச்சுக்க சொன்னார். அவரோட எல்லா படத்துக்கும் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி இந்த படத்துக்கும் ஆதரவு கொடுக்கணும்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்க சொன்னார். நன்றி நன்றி நன்றி. நன்றி சார். இல்லை, இப்போ எல்லாத்தையுமே மேக்ஸிமம் டேரக்டர் பேசிட்டாப்புல. அதனால் உங்களுக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் பார்க்காத நீங்கள் இப்போ எல்லாருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் உங்களுக்கு மத்தியில் நிற்கிறதே பெருமையாக நினைக்கிறேன். தவறு செய்தால் தட்டி சொல்லுங்கள், நல்லது செஞ்சால் தட்டி கொடுங்க. உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள்ட்ட ரிக்வஸ்ட் தான், நல்லபடியாக பண்ணுங்கள். ஒரு காமெடியாக ஜனரஞ்சமாக படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய வாழ்த்தும் உங்களுடைய ஆதரவும் தான் வேணும், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். நான் சதீஷ் செல்வம், கம்பி கட்டின படத்தோட மியூசிக் டைரக்டர். படத்தை உங்களோட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் எல்லாருமே நான் எங்கெங்கெல்லாம் நினச்சோம் அங்கே எல்லா இடத்துலையுமே சிரிச்சிங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணி படத்தை பார்த்தீங்க. என்னோடய ஒர்க்குக்கு உங்கள் எல்லாருமே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க, நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப தேங்க்யூ. படத்தை தியேட்டரில் பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ரிவ்யூஸ் தான் எங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போய் வளர்க்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஒரு சுவாரஸ்யமான போர்ஷன் எனக்கு கொடுத்த வாய்ப்பளித்த இயக்குனர் ரவி சாருக்கும், டைரக்டர் ராஜநாதன் பெரியசாமி சாருக்கும், முருகானந்தன் சாருக்கும், சீனில் அழகாக என்கரேஜ்மெண்ட் பண்ண நட்டி சாருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த படம் ஒரு ஜனரஞ்சகமாக ரெடியாக இருக்குது, மக்களுக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் டீமாக நல்ல பாட்டு, நல்ல ஒளிப்பதிவு, அழகான ஹீரோயின்ஸ்னு ஜோராக ஒரு ஜனரஞ்சகமான படத்தை கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நட்டியாய நமக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெய் சுரேஷ் பேசுகிறேன். இந்த படத்தோட கேமராமேன் ஜெய் சுரேஷ் பேசுகிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதேமாதிரி இந்த டீம் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். நட்டி சார் கூட ஒர்க் பண்ணது, சிங்கம்புலி எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணது. இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு உங்களோட விஷயத்தில் தெரியுது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் மீடியா எல்லாருக்கும் என்னோடய வணக்கம். என் பேர் முகேஷ் ரவி. அண்ட் இந்த கம்பி கட்டின கதை படத்தில் வெற்றியாக நடிச்சிருக்கேன். இது என்னோடய முதல் படம். இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் டைரக்டர் ராஜநாதன் பெரியசாமிக்கு நன்றி. அண்ட் ப்ரொடியூசர் ரவி சாருக்கு நன்றி. உங்கள் கூட எல்லாருக்கூடயும் உட்காந்து இந்த படம் பார்த்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அக்டோபர் 17 படம் ரிலீஸ் ஆகுது. தேட்டரில் பாருங்கள். ஹோப் யூ கைஸ் லைக் இட். தேங்க்யூ. இந்த இடத்துல முகேஷை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இது அவருக்கு ஃபஸ்ட் படம், மாடலிங்கில் இருந்திருக்காரு. நாங்கள் நிறைய ஆடிஷன் வச்சு தான் எடுத்தோம் இந்த வெற்றி கேரக்டரை. ஆனால் ஒரு இடத்துல கூட புதுசு அப்படின்ற மாதிரியோ எங்களுக்கு ஒரு கஷ்டமோ, இப்போ நண்பனுக்கோ எனக்கோ எவரும் கூடவே தான் இருந்தார். ஸோ அந்த கஷ்டம் எதுவுமே கொடுக்காம சிங்கிள் டேக்கில் அருமையாக பண்ணார். அடுத்த படங்களும் அடுத்து வரும் காலத்தில் ஒரு வாய்ப்பு இருந்தால் அவர் கூட சேர்ந்து பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். அந்த மாதிரி ஒரு அருமையான ஆக்டர். சப்போர்ட் பண்ணுங்கள்.
இந்த ஹீரோயின் வாங்க. എല്ലാവർക്കും വണക്കം. ഞാൻ ഒരു മലയാളി പെണ്ണ്. എൻ്റെ പേര് ശ്രീരഞ്ജിനി. നിങ്ങളെല്ലാവർക്കും ഈ മൂവി പിടിക്കുമെന്ന് ഒത്തിരി ആഗ്രഹിക്കുന്നു. ആൻഡ് ഐ എം റിയലി സോ ഗ്രേറ്റ്ഫുൾ ആൻഡ് താങ്ക്ഫുൾ ദാറ്റ് യു ഓൾ ഹാവ് കം ഹിയർ. ரொம்ப സന്തോഷം നിങ്ങൾ എല്ലാവരും ഇവിടെ പ്രസൻറ്റ് ഉണ്ട്. മൈ മോം ആൻഡ് ഡാഡ് ആർ ഓൾസോ ഹിയർ. സോ ഐ എം റിയലി സോ താങ്ക്ഫുൾ. ഇവരെല്ലാവരും ரொம்ப സപ്പോർട്ട് பண்ணிட்டு ആൻഡ് ഹിയർ ഐ ആം ആൻഡ് ഐ ഹോപ്പ് യു ഓൾ റിയലി ലൈക്ക് ദ മൂവി. ഇത് October 17 ദിവാലി കളർഫുൾ മാസ് പടം. സോ ഐ ഹോപ്പ് എവ്രിബഡി ലൈക്സ് ഇറ്റ്. ரொம்ப താങ്ക്സ് ഇവിടെ വന്നതിന്. Thank you so much. சுப பக்கரத்தவ சபாத்து பார்த்து எழுதுங்க. அவ்வளோதான், இதுதான் மேம். வேறு ஏதாவது இல்லை காமெடிக்காக பண்ணதான். வேறு எதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. படத்தில் 2 ஹீரோயினை யூஸ் பண்ணிருக்கீங்க. 2 பேரும் பெருசாக வந்து எதுவும் ரொமான்ஸ் சீனும் வைக்கல, டயலாகும் பெருசாக வைக்கலையே என்னக்கா? இல்லை சார், ஆக்சுவலாக படத்தில் ஒரு ரொமான்ஸ் சாங்கே இருக்குது 2 பேருக்கு. எங்களுக்கு டியூரேஷன் இந்த படம் ஆக்சுவலாக 3 hours வந்திருக்கு சார் எங்களுக்கு. ஸோ 3 hours எங்களால் கொடுக்க நிறைய காமெடி சீன்ஸு. இப்போ சார் பார்த்தீங்கன்னா ஜவா சுந்தரேசன் சார் அவரோட டயலாக் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல அவர் வந்து டிரான்ஸ்லேட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அப்போ அவர் சொல்லுவார், அவர் பேர் என்னன்னு கேட்டால் கிட்டா, டிரான்ஸ்லேட்டர் கிட்டான்னுவார். அப்படின்னா என்னென்னா கிட்டாத்தூர் கோவர்த்தனன் அப்படின்னுவார். அப்போ சிங்கம்புலி கேட்பார், அதுக்கு ஏன் அவ்வளோ தூரம் போகிற அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய காமெடி சீன்ஸ் இவர் அள்ளி கொட்டியிருக்காங்க ஸ்க்ரீன் பிளேலையும் டயலாக்லேயும். அண்ட் சரவணன் எங்கள் கோ டைரக்டர், நண்பா கொஞ்சம் வாங்க வா. அவரை இந்த இடத்துல நான் தவிர்க்கவே முடியாது. எனக்கு ஃபர்ஸ்ட் படம் ஒரு காமெடி படமாக அமைஞ்சது. ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர் கேட்ட மாதிரி நம்ம பண்ண முடிஞ்சது. அதுக்கு அடுத்து நம்ம ஒரு திரைக்கதை அமைக்கணும், டயலாக்ஸ் எழுதணும் போது நம்ம எழுதி திருப்தி வரல. அப்போது எனக்கு நண்பர் முருகானந்தம் உள்ளே வந்தார், பெரிய ஆளுமையாக இருந்துச்சு. அவர் கூட வந்தவர் தான் சரவணன். அவரும் ஒரு இயக்குனர், இவர் ஒரு இயக்குனர். எனக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தாங்க. நான் அடுத்த படங்கள் பண்ணும்போதும் இவங்களெல்லாம் தவிர்க்க முடியாமல் ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிற மாதிரி ஆகிப்போச்சு. நான் இப்போ மைண்டில் எழுத ஆரம்பித்தாலே ஜவா சுந்தரேசன் சார் முதல்ல நிற்கிறாரு. எனக்கு ஃபஸ்ட்டு அவரை தான் நான் ஃபிக்ஸ் பண்ணேன். அண்ட் நட்டி சார் ஒரு பிம்பமாகவே வந்துட்டார். எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி ஆகிட்டாங்க எங்களுக்கு. இப்போது நான் திருப்பி நண்பன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், கேள்விக்கான பதில் நம்ம சொல்லுவோம். அந்த டூரேஷனுக்காக தான் அது பண்ண முடியல. இந்தியாவில் வந்து பெரும்பாலும் நிறைய பெரிய பெரிய பண முதலாளிகள் வந்து நாட்டையே சுருட்டிட்டு போயிருக்காங்க. இந்த விஜய் மால்யா போன்ற ஆட்கள்லாம் வந்து நிறைய இந்தியாவோட பணத்தை வந்து சுருட்டிட்டு போயிருக்காங்க. அவங்களை என்ன இந்தியாவிலேருந்து இன்னும் அவங்கள வந்து பிடிச்சி இன்னும் கொண்டு வரல நம்ம நாட்டுக்கு. துணிச்சலை எப்படி நீங்கள் அவங்கள வந்து மீன் பண்ணி நீங்கள் இந்த டயலாக் காமெடியை எப்படி கொண்டு வந்தீங்க? இல்லை அதாவது ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து முழுக்க ஹியூமர், அவ்வளோதான். காமெடிங்கிற அந்த எண்ணத்தோடு பண்ணது தான். யாரையும் வந்து அவங்கள குறிப்பிட்டு செய்யணும், இவங்களை குறிப்பிட்டு வைக்கணும் அப்படின்னு எந்த அரசியலுக்கு உள்நோக்கமோ யாரையும் வந்து பர்டிகுலராக நோட் பண்ணி சொல்கிறது அப்படிலாம் இல்லை. முழுக்க காமெடியாக மட்டும் பாருங்கள் தலைவா, வேறு எதுவுமே இல்லை தலைவா இதில். சார் இன்னொரு விஷயம் சார், இப்போ நீங்கள் கரெக்டாக கேள்வி என்ன சார் புரியல. இல்லை பல பேர்னு சொல்லலை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் யாரெல்லாம் அப்படின்னு உங்களுக்கே வரலாறு சொல்லணும். உங்களுக்கு திரும்பி ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சாமியார் வேஷம் போட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அது உங்களுக்கே தெரிஞ்சது தான். அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்காங்கங்கிறது உண்மை தானே. அந்த உண்மையை நாங்கள் பிரதிபலிச்சிருக்கோம் சார். அவர் நண்பர் கேட்டார் இந்த இடத்துல, அவங்கெல்லாம் கொடுக்கல, நீங்கள் அவங்கள பற்றி யூஸ் நிஜத்தில் கொடுக்கல, அட்லீஸ்ட் இப்படியாவது நம்மளால் வாங்க முடியுமா ஒரு கற்பனை இல்லைன்னு ஒரு ஆசை தான். யாரும் குறிப்பிடுவோம். ஆமாம், நீங்கள் ஆக்சுவலாக ஒரு சரிங்க சார். ஓரளவு பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு சார், பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு. ஆமாம் சார். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, 2 ஹீரோயினும் இருந்தும் அவங்கள சரியாக பயன்படுத்தலான்னு. அந்த கிளாமர் பாயிண்டெல்லாம் நம்ம முகேஷ் ரவியை எடுத்துக்கிட்டதுனால அவங்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. மூவி வந்து எப்பேற்பட்ட பீரியட்ல ஷூட் பண்ணீங்க? எப்பேற்பட்ட பீரியட்ல வந்து மூவி ஆச்சு? இப்போதான் ஒரு 6 மாதம் முன்னாடி ஷூட் பண்ணேன். ஸ்டோரி வைஸ் வந்து எப்பேற்பட்ட மூவில எப்பேற்பட்ட காலகட்டங்களா இருக்கு? இல்லை சார், அது வந்து காலகட்டம், அதாவது ப்ரொடியூசர் ஒரு லைன் சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி கண்டென்ட் காலகட்டம். சார் இதில் ஆக்சுவலி நாங்கள் ஒரு ஜியோகிராஃபின்னு ஒன்று மெயின்டைன் பண்ணல சார். ஆரம்பத்துலேருந்து ஜியோகிராஃபியை ஒன்று மெயின்டைன் பண்ணல. உங்களை 10 வருஷம் முன்னாடி வச்சுக்கோங்களேன். இல்லை சார், 10 வருஷம் முன்னாடிலாம் இல்லை சார். ஏன்னா செல்ஃபோனில் வருது சார். இப்போ எம்எல்ஏ ஒரு சீனில் வந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அவ்வளோ பெரிய பணம் வந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மாற்ற முடியாது. 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே போனாலே வந்து மக்கள் பார்ப்பாங்க. அது
அது ஃபேக்குன்னு நினைப்பாங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே போனாலே வந்து ஆதார் கார்டுல பேன் கார்டுல எல்லா டீட்டெயிலுமே வரும். நீங்கள் அப்படி இருக்கும்போது இல்லை சார், அது வந்து நீங்கள் சொல்கிறது நம்ம இந்தியாவில், அதில் வந்து அவங்க பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட் அக்கௌண்ட்டு, ஸ்விஸ் அக்கௌண்ட். இல்லை சார், இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் சார் சார் இல்லை சார், நீங்கள் கேட்குறது கரெக்டு. இப்போ நம்ம படம் பண்ணுறோம் சார், இப்போ நிறைய விஷயங்களை நம்ம டீட்டெயில் பண்ணிகிட்டே போக முடியாது இல்லைங்களா? ஒரு சில நார்மலான ஒரு டீட்டெயில் தான். ஒன்றே ஒன்று தான் சார், காமெடியில் நோ லாஜிக், ஒன்லி மேஜிக், அவ்வளோதான். சதுரங்க வேட்டை பார்க்குற மாதிரி இருக்கு சார் படம். ஓ தேங்க்யூ. கதை எழுதும் போதே திருட்டு கதை கொள்ளடிக்கிற கதை தான் நட்டி தான் செட்டாக முடிவு பண்ணிட்டீங்க. இல்லை நட்டி ரொம்ப பொருத்தமாக இருக்கார் அதில், என்னமோ தெரில. நட்டி சார் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கார். உண்மையை அவர் சூட் ஆவார் அப்படின்னு நீங்கள் தேர்வு பண்ணி எழுதிங்களா? ஆமாம் எழுதி முடிச்சதுக்கு பிறகு இதை யார் கரெக்டாக இருப்பான்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஹீரோக்களில் நட்டி சார் தான் கரெக்டாக இருப்பாருங்கிறது எங்கள் எல்லாத்துக்குமே ஒத்த கருத்து அதுதான். ஆமாம், சொல்கிறது தப்பு இல்லையா சார்? அவர் சதுரங்க வேட்டை பார்த்ததுலேருந்து அடுத்தவங்களை வந்து பேசி அதாவது மெஸ்மரிசம் மாதிரி பண்ணி அந்த காசை வந்து ஆட்டை போடுற விஷயத்தில் நட்டி சாருக்கு ஈடு இல்லைங்கிற மாதிரி இருக்குது. இது அவர் பெருமையாக தான் நினைக்கிறேன். எப்படி ஒரு பயங்கரமான வில்லன் வந்து நம்பியார் சார் இருப்பார், எம்ஜிஆருக்கு ஆப்போசிட்டாக இருப்பார், அதுக்காக அவர் கெட்டவர் இல்லை. ஆனால் பயங்கரமான வில்லன்கிற நம்பியார் சாரை பார்த்தோம்ல, அந்த மாதிரி கெட்டவராவோ ஏமாத்துற விஷயமாவோ பயங்கரமான ஒரு பொய் சொல்லி ஏமாத்துற விஷயத்தில் நட்டி சார் அடிச்சுக்க ஆளே இல்லாத மாதிரி தோணுது சார். கான்மேன் அப்படின்னு அப்படின்னும் போது நீங்க வந்து சதுரங்க வேட்டையை வந்து அவாய்ட் பண்ணிட்டு வர முடியாது இல்லைங்களா? அப்படி வரும்போது அது நட்டி சாருக்கு தான் சார் ரிசம்பிள் ஆகும். ஆமாம் சார், ஒரு படம் வந்து ஒருத்தரை ஞாபகப்படுத்தும், ஏமாத்துறதுனா டக்கு நட்டி சாரை ஞாபகப்படுத்துது சார். இந்து அமைப்புகள் எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கலையா? இல்லை சார், நம்ம யாரையுமே புண்படுத்தலை, யாரையுமே கஷ்டப்படுத்தலை. அதாவது சும்மா அப்படி பார்த்தோமா ஜாலியாக கைத்தட்டி ரசிச்சமா தான் சார். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி உள்ளே போகல சார். சென்சார் ஆக்சுவலாக ஓகே. ஆமாம் சார், ஓகே பண்ணி. ஆமாம் சார், அது அவங்க தான் நம்மளுக்கு சென்சார் தானே சார் தலைமை. அவங்க சொன்னது ஓகே தானே. நல்ல ஒரு காமெடி படம்னு சொன்னாங்க சார். ஓகே, நான் எத்தனை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறீங்க? அது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தான் சார். இல்லை ஆண்டியோட போயிட்டு இருக்கு சார், கொஞ்சம் நாள் தெரியும். நமக்கு அது பங்கு இருக்கு. நிறைய கதை தத்துவம்லாம் சொல்கிறாரு, நீங்கள் எழுதி கொடுத்ததா இல்லை அவர் நெத்தியாக இம்ப்ரவைஸ் பண்ணதா? இல்லை சார், நான் ஒரு 75% நான் எழுதுனது தான், 80% எழுதுனது தான். ஒரு கொஞ்சம் இம்ப்ரூவேஷன் அவருக்கு இந்த சில ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறாரு பார்த்தீங்களா? ஸ்லோகம் அந்த புரியாத மாதிரி ஸ்லோகம் சொல்கிறாருல, அது எல்லாமே அவர் சின்ன வயசுலேருந்து படித்தது, அல்லது அவர் ஹிந்தியில் போயிட்டுலாம் வந்தார்ல, சில ஹிந்தியில் அடிச்சு விட்றாரு. அது நம்மளுக்கு புரியாதனால ஸ்லோகம் மாதிரி இருக்குது. அதை மீறி அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே வீட்டில் வந்து இந்த பெரிய ஆன்மீக சம்பந்தமான பாடல்கள் இருக்குல்ல, அதை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காரு. ஆக்சுவலாக அதை அவர் சொல்ல சொன்னால் 1 hour சொல்லுவார் போல், அவ்வளவு மைண்டில் வச்சிருக்காரு. கோளாறு பதிகம்லாம் அப்படி கோளாறு பதிகம், சிலப்பதிகாரம், மணிமேகலாம் பயங்கரமாக சொல்கிறாரு. ஆனால் அவர் சொன்னதுலேயே ஒரு ஹைலைட்டான விஷயம் வந்து சாம்சபக்ஷம் சூப்பர். டபுள் மீனிங் அர்த்தம் எழுதிருக்கிறீங்க சார், அதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஆமாம் சார், சொல்லிட்டீங்களா? ஆமாம் சார். இல்லை சொல்ல சார், அதாவது என்னென்னா நீங்கள் ரொம்ப அதை ஒரு ஆக்கிவிடாக இல்லை, லேசேஸாக அப்படி கடந்து போகிறோம்ல, அந்த மாதிரி. இப்போ நம்ம இவர் வெண்ணிடாரமூர்த்தி பேசுவார்ல சார், நம்மளுக்கு சிரிப்பு வரும். வி.கே. ராமசாமி செய்வார். வி.கே. ராமசாமி வந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பார், ஒரு அம்மா கூட்டிகிட்டு இருப்பாங்க, அதை பார்ப்பாரு. ஆனால் நம்ம அதை சேர்ந்து சிரிப்போம். வி.கே. ராமசாமி பார்த்தா சிரிப்போம், அதே பிரகாஷ்ராஜ் பார்த்தா வந்து நம்மளுக்கு கோவம் வரும் பிரகாஷ்ராஜ் மேலே. ஆனால் ஏன் வி.கே. ராமசாமி சார் மேலே கோவம் வர மாட்டேங்குது? அதே தான் அவரும் பண்ணுறாரு. அப்போ இந்த காமெடிங்கிறது வில்லன் இல்லை, அது வி.கே. ராமசாமி தான். அவர் வந்து ஒரு அப்படிங்கிறத நம்ம உள் மனசு பார்த்து பழக்கப்பட்டிருக்கோம். ஒரு விஷயத்தை 2 பேர் பண்ணாலும் யார் பண்ணுறாங்கிற போது காமெடியாக மாறுது, வில்லந்தனமாக மாறுது சார். நித்யானந்தா கூட வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளானாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து கதாநாயகி எந்த ஒரு பேசு பொருளாக காட்டாதே விட்டுட்டீங்களே. இல்லை இந்த அளவு தான் எதிர்பார்க்குறீங்க? இல்லை எடிட்டிங்கில் சில விஷயம்லாம் இது டூரேஷனுக்காக. மரகத நாணயன்னு ஒரு படம் நீங்கள் காமெடி நல்லா பண்ணியிருந்தீங்க, அதை மீன் பண்ணி தான் நீங்கள் காமெடி எழுதுனீங்க அந்த படத்தில். இல்லை சார், அதில் மரகத நாணயம் இது வந்து வைரக்கல் எல்லாமே நமக்கு அதை பற்றியான ஒரு அறிவு, ஒரு தேடல் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சிருக்கும்ல, அதை எழுதுறது ஈஸியாக வரும் சார், வேற ஒன்றும் இல்லை. அப்போ அந்த படத்துலேயும் ஒரு கல்லுங்கிறது இருந்துச்சு, இந்த படத்துலையும் கல் இருக்கும்போது எழுதும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு சார். ஓகே, தேங்க்யூ சார்.